தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளத்தில் 72 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு உள்ளிட்ட தகவல்கள் திருடப்பட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை இணையதளத்தில் 72 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களின் ஆதார், வங்கி கணக்கு உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தளத்தில் தொழிலாளர்களின் தகவல்கள் குறித்த தரவுகள் 2 முறை திருடப்பட்டும் அது குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அதே சமயம் ஸ்டாலின் அரசின் தொழிலாளர் நலத்துறை அதை வெறுமனே தரவு இழப்பு என சப்பை கட்டியது. இதுகுறித்து கண் துடைப்பிற்காக கடந்த ஆண்டு நவம்பரில் சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்ததுடன் தன் கடமை முடிந்தது என இருந்துவிட்டது. அதே சமயம் அது பற்றிய எந்த தகவலையும் ஸ்டாலின் அரசு பொதுவெளியில் வெளியிடவில்லை. இந்நிலையில் ஜி-சாக்கெட் என்ற கருவி மூலம் தொழிலாளர் நலத்துறையின் இணையதளத்தில் தாக்குதல் நடந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனால் தொழிலாளர் நலத்துறையின் வெளிப்படைத்தன்மையின்மை, பாதுகாப்பு குறைபாடுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளன. மேலும் இத்தகைய சூழலில் பல அடுக்கு பாதுகாப்பு அவசியம் எனவும் FICCI நிபுணர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தொழிலாளர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க தொழிலாளர் நலத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.